பாடுங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, செல்ல போட்டுட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அது மாதிரி வேண்டாம். புரியுதா? உங்க வாயால மனமுறி நீங்க பாடணும். அது நீங்க பாடும்போது பாத்தீங்கன்னா அந்த முருகர் உங்க மேல இறங்குறது உங்களுக்கே தெரியும். எப்படி சார் சொல்றீங்கன்னா, இந்த கந்த சஷ்டி கவசம் நீங்க ஃபுல்லா நீங்க பாடும்போது உங்க உடலானது ஃபர்ஸ்ட் என்னமோ டல்லா இருக்கும். அடுத்து என்ன பண்ணும், அடுத்து அப்படியே இதாகிட்டு ஒரு நிலைக்கு பிறகு என்ன ஆகும்னா உங்க உடம்பு அப்படியே சிலுக்கும். முருகான்னு அப்படியே வரும்போது இந்த உடம்பு உங்களுக்கு சிலிர்த்து அந்த முருகனோட அருளை நீங்க அப்படியே உணர்வீங்க. அதிகாலையிலேயே இதை பண்ணுங்க. இதை பண்ணிட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கு போறீங்களோ எங்க வேணா போங்க, உங்க அன்றாட ரொட்டீனான வாழ்க்கையை தொடருங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணுங்க, அந்த காலை உணவை யாருக்காச்சும் உணவு தானமா கொடுத்தாலும் சரி. என்ன சார் நான் முழு நிவேத்தியம் பண்றதுன்னா, காலை பொழுதிலோ மாலை பொழுதிலோ நிவேத்தியம் பண்ணுங்க. அது ஏன் நான் காலை பொழுதுல சொல்றேன்னா, இப்ப உபவாசம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, முருகனுக்கு நீங்க ஈவினிங் நீங்க